அக்னி சார், இதில் கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னாங்க. ஆனால் அந்த கட்சிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய தேக்கம் உருவாக போகுது. விஜயோட இந்த நடவடிக்கைகள், நகர்வுகள், அவர் பேசக்கூடிய அந்த கண்டென்ட், எம்ஜிஆரை கையில் எடுக்கிறது, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை கையில் எடுக்கிறது, பேரறிஞர் அண்ணாவை கையில் எடுத்து பேசுறதுன்றது நேரடியாகவே அதிமுகவுடைய வாக்கு வங்கிய பெரிய தாக்கத்தை உண்டாக்குமா? இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி, எத்தனைய கட்சிகளின் எண்ணப்படி, பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி என்று கட்சியில் இருக்கிற போது, ஆட்சிக்கு வராத போது திரைப்படத்தில் பேசினார், பாடினார். அதே மாதிரி தான் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 1984 திருச்சியில் பாப்பாரக்குறிச்சியில் சத்துணவு திட்டத்தை ஆரம்பித்தார். அதே மாதிரி தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2013 அம்மா உணவகத்தை ஆரம்பித்தாங்க. இது அந்த கட்சியினுடைய சித்தாந்தம், அரசின் கொள்கை. நான் இப்போ கேட்குறேன், தீய சக்தியா, தூய சக்தியா, மாய சக்தியா, மந்திர சக்தியா, இச்சா சக்தியா, கிரியா சக்தியா என்பதெல்லாம் இங்கே பட்டிமன்றம் தேவை கிடையாது. நான் இப்போ கேட்பது உங்களுடைய ஒரே ஒரு விஷயம். அவர்களுக்கு, திரு விஜய் அவர்களுக்கு படம் நடிச்சிருக்கிறார், புகழ் வெளிச்சம் இருக்கிறது, இளைஞர் பட்டாளம் அவர்களை நம்புகிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும், அதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் பொதுவானவங்க. 20 ஆண்டு காலமாக விஜய் மக்கள் சக்தி கழகம் வச்சிருக்கீங்களே, அப்பெல்லாம் இப்படி சொல்லலையே. இதேது திரு நரேந்திர மோடியை போய் பார்த்தீங்களே, அப்பெல்லாம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் தெரியலையா? தமிழ்நாட்டில் 63 அரசியல் கட்சி இருக்குது. இன்னும் எத்தனை அரசியல் கட்சி, தாடி பாலாஜி கூட தாவேக்காவிலிருந்து இன்னைக்கு சார்லஸ் மார்டின் கட்சியில் சேர்ந்திருக்கிறதா நான் பார்த்தேன். இங்கே கட்சிக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பெற்ற தாய், வளர்ப்பு தாய், வாடகை தாய், பல தாய்கள், பாய்மார்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் பெற்ற தாய் அவர்கள் கட்சியே ஆரம்பிக்கவில்லை, திமுக கட்சியை பேரறிஞர் பெருந்தகை ஆரம்பிக்கவில்லை என்றால் நீங்கள் அவருக்கு எடுத்துக்கலாம் சார். நீங்க சொல்லலாம் சார். ஆனா இன்னைக்கு ஸ்டேட்டஸ், தாவேகாவோட ஸ்டேட்டஸ் எங்க நிக்குது பாருங்க. செங்கோட்டையன் தாவேகாவுக்குள்ள போகும்பொழுது, அதற்கு முன்னாடி மதுரையில் நடந்த தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாட்டில் விஜய் பேசுறப்ப சொன்னாரு, அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்ற இடத்த தான் பேசிட்டு நகர்ந்துட்டாரு. அதிமுகவை பற்றி விமர்சிக்கல. ஆனால் செங்கோட்டையும் போனதுக்கப்புறம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட நினைவிடத்துக்கு போகிறாரு. ஈரோடினுடைய தாவேகாவினுடைய அலுவலகத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய புகைப்படம் வருது. இன்றைக்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அல்லது அதிருப்தியாளர்கள் தாவேகாவுக்குள்ளே வருவாங்கன்றப்போ ஃபுல் டார்கெட் முழுக்க அதிமுகவே மாறிடுச்சு இல்லையா? அதுக்கு சந்தேகப்பட வேண்டியது அல்லது இதை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு அதிமுகவுக்கு இருக்கு இல்லையா? அதை மென்மையாக கடந்து போயிட முடியுமா அதிமுகவால்? அரசியலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவை எடுப்பதனால் நான் அரசியலில் பண்டிதர் ஆகிட்டேன்னு சொல்லி நினச்சாங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. இதே திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னார்? வாழ்நாள் முழுவதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்லுதான் அவர் வாழ்க்கையில் 75 வருஷ காலம் கழித்தார். நான் இப்போ கேட்குறேன், புரட்சி தலைவி அம்மா என்று சொன்னீங்க, புரட்சி தமிழர் எடப்பாடி என்று சொன்னீங்க. அந்த பொதுக்குழுல 2 பொதுக்குழு நீங்கள் உள்ளே இருந்தீங்க. இன்னைக்கு புரட்சி தளபதின்னு சொல்கிறீங்க. நாளைக்கு தனுஷ் ஒரு கட்சி ஆரம்பித்தா புரட்சி கலைஞன்னு சொல்லுவீங்க. ஆக அது அல்ல நிலைப்பாடு சார். இதுல இன்னொரு விஷயம் வரை உள்ளளவு நீண்ட நாட்கள் 4.5 வருஷத்துக்கு முன்னாடி சார், 4.5 வருஷத்துக்கு முன்னாடி பொதுக்குழுவில இருந்து வெளியேறிய போது அப்பயே நீங்களும் வெளியேறி வேண்டாம்ப்பா, கல்வித்துறை அமைச்சரை ஜெயலலிதா அம்மா என்னை பதவியை பிடுங்கினாங்க, சசிகலா அம்மாவுடைய உதவியோடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை கல்வித்துறை அமைச்சர் ஆக்கினார். அது மாதிரி இப்ப 4.5 வருஷ காலம் நான் சட்டமன்ற உறுப்பினர். இதெல்லாம் புரியுது அக்னி சார், இதெல்லாம் புரியுது சார். ஆனா இல்ல, செங்கோட்டையன் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. செங்கோட்டையன் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. இன்னைக்கு அத்திக்கடவு அதிமுகவுல இருந்திருக்கணும், அப்படி இல்லனா திமுகவுக்கு போயிருக்கணும். அவர் சொன்னது என்ன சொன்னார்? ஏன் அங்க திமுக தெளிவா இருந்திருந்தாருன்னா ஒரு ஆப்ஷன் உருவாக்கி இருக்கிறாரு சார். எப்படி
ஏன் நாம் புரட்சி தமிழருக்கு தலைவர் புரட்சி தலைவர்னு ஏன் சொன்ன நாம் வாய் தமிழருக்கு ஒரே போல? நிமிஷம் புரட்சி தலைவர்னு சொன்ன வாய் புரட்சி தலைவின்னு சொன்ன வாய் இன்னைக்கு புரட்சி தளபதினு சொல்ல வச்சிருக்குது. இல்ல, அதையும் சேர்த்துக்குங்க. இந்த கருத்து புரட்சி தமிழர் என்று சொன்ன வாய் அதையும் சேர்த்துக்குங்க. சரி, இது மத்த கேடர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் இல்லையா? என்ன அதிருப்தி cadres? அதிமுகவுல இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் சொல்லலாம் தாவேகாவுக்குள்ள போலான்ற ஒரு வியூகத்தை உருவாக்குமே. என்ன பட்டியலே போடுறாரு நக்கீரன் பிரகாஷ், யார் யாரெல்லாம் வர்றதுக்கு இருந்தாங்க அப்படின்ற ஒரு பட்டியல் போடுறாரு இல்லையா? அதுக்கான ஒரு பெரிய கேட்டை ஓபன் பண்ணி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு ஓபன் பண்ணதுனால அதிமுகவுக்கு தானே சார் பலகீனம். ஏன் 2024 பலகீனம் இல்லையா? 2024 ஏன் தேர்தலை நிக்கல? ஏன் ஈரோடு கிழக்குல ஏன் நிக்கல? ஆக உங்களுக்கு கூட்டம் வருகிறது என்றால் நாட்டில் பெரும் புரட்சி ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொன்னா ஜனதா கட்சி இருக்கிற போது 18 விழுக்காடு வாங்கினாங்க. அங்க கூட்டமே இல்லை, 18 விழுக்காடு வாங்கினாங்க. எப்படி? சரி, இப்படி எடுத்துக்கங்களேன். 1967க்கு முன்னாடி இந்த நியூஸ் 7 வாயிலாக அரசியல் தெரிந்தவர்கள், நடுநிலையாளர்கள், அரசியல் கட்சி என் கட்சி தான் உயர்ந்ததுன்னு வாங்க, அது இருக்கட்டும். நடுநிலையாளர்கள் 1967க்கு பிறகு தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற நடிகர்கள் யார் யார் சொல்லுங்க? நான் ரீகன் சார்ட்ட கேட்கிறேன், சொல்லுங்க. இது ஏன் சார் இந்த கொஸ்டின்? இல்ல சார், இந்த கொஸ்டின் ஏன் சார் இங்க ஏன் கேட்க கூடாது? வியூகத்தையே மாத்திட்டாரே சார். என்ன அதைத்தான் கேட்கிறேன். எப்படி சார், எப்படின்னு கேட்கிறேன் சார். நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்களே. யார் யாரும் சொல்லுங்க. லட்சிய நடிகர் ஜெயிச்சிருக்காரு, ஏன் ஒரு ராமராஜ் ஜெயிச்சிருக்காரு, நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்களே. அதைத்தான் சொல்ல வரேன். லட்சிய நடிகர் ஜெயிச்சார்ல, எந்த கூட்டணியில் நின்று ஜெயிச்சாரு? எந்த கட்சியில இருந்து ஜெயிச்சாரு சார்? இன்னைக்கு கட்டமைப்பு சொல்ல வர சார், சொல்ல வர சார், பொலிட்டிக்கல் சொல்ல சயின்ஸ் வர வேற ஆயிடுச்சு சார். சார் நீங்க விட்டா சிங்கப்பூர்லயே நான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லுவீங்க, அது வேற. நான் கேட்கிற கேள்வி, இதுல தவறு இருந்தால் திரு நக்கீரன் பிரகாஷ் சார் அவர்களோ நம்முடைய டிஎஸ் மணி சாரோ என்னை திருத்தட்டும். என் நண்பர் விஎஸ் முஸ்தபா சொன்னா நான் மாத்திக்கிறேன். 67க்கு பிறகு தமிழ்நாட்டில் திரைப்பட நடிகர்கள் வெற்றி பெற்றவர்கள் வென்றது ஒன்னு அதிமுக கூட்டணி, இல்லாட்டி திமுக கூட்டணி. அப்படின்னா இதுல எதோட யாரோட நின்று வெற்றி பெற்றாங்க? எதிர்க்கட்சி தலைவரை எதோட தனியா தேமுக வந்தாரு சார். அதுக்கு முன்னாடி விருத்தாச்சலத்துல ஜெயிச்சிட்டாரு சார். அதுதான் சொல்றாரு. எதிர்க்கட்சி தலைவரா வந்தாரா? அவர் நீங்க ஜெயிச்சது தானே கேட்டீங்க. எதிர்க்கட்சி தலைவரா வந்தாரா? இதே ஒரு விஷயத்தை தான் கேரளாவிலயும் சொன்னாங்க. கேரளாவுல பாஜகவுல நுழையவே முடியாது, சுரேஷ் கோபி உள்ள வந்துட்டாரு. அரசியல் எது வேணா நடக்கலாம் இல்லையா சார்? இன்னைக்கு அதிமுகவுடைய இருப்பை உடைக்கிறது இல்ல, அது அதிமுகவுடைய இருப்பை உடைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டாரு. அங்க வந்து சுரேஷ் கோபி இங்க தமிழ்நாட்டுல வந்து அவரு அப்படின்னா அவர் மத்திய அமைச்சராக போறாரா? ஏன் எம்பிக்கு நிக்கல? சுரேஷ் கோபி எதுல வெற்றி பெற்றார்? அப்போ விஜய் அரசியல் ஜெயிக்க கூட முடியாதுன்றீங்களா? அது அந்த மாதிரி நான் குறைத்து மதிப்பிடல. ரைட்டா? நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க என்ன பிரச்சனைகள் வந்தாலும் போட்டிகள் வந்தாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. நான் இப்படி கேட்கிறேன், நாங்கள் தான் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு சொன்னா திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்குது. ஆளுங்கட்சியா இருக்கிற போது அவர்கள் செய்ய தவறியது என்ன? எது? ஜாதிவாரி கணக்கெடுப்பு. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டுறாங்க, அதுக்கு தாவேகாவின் நிலைப்பாடு என்ன? போனீங்களா? சரி. தீவிர வாக்காளர் திருத்தம், தொகுதி மறு வரையறை, அது மாதிரி பேபி அணை, அது மாதிரி இன்னைக்கு வந்து கர்நாடகாவினுடைய இது. உடனே கேட்பீங்க, ஏங்க அவங்க தேர்தலுக்கே வரல, அவங்ககிட்ட போய் ஆட்சி அதிகாரம். நான் தேர்தலுக்கே வரல. இல்லை, 80 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி எனக்கும் போட்டின்னு சொன்னா எப்படி? குறைச்சி மதிப்பிடுறாரு விஜய். அதுதான் அர்த்தம் சார். அவங்க உள் வாங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க சார். கொஞ்சம் கொஞ்சமா பஸ்ல கொண்டு வந்து நிறுத்தினாரு. இன்னைக்கு அவங்க கொள்கைகளுடைய தலைவராக வைக்கிறாங்க. எம்ஜிஆரையும் அண்ணாவையும் உங்களுக்கு தான் சொந்தம்லாம் சொந்தம் கொண்டாட முடியாது, அவங்க தமிழ்நாட்டுக்கு சொந்தம்னா என்ன அர்த்தம்? நாங்களும் எடுத்து பயன்படுத்துவோன்றாங்க. அதை நீங்க கண்டிக்க வேண்டாமா? குறைந்தபட்சம் அதுக்கு பேர் என்ன? தனக்குன்னு எந்த கொள்கையும் இல்லை, அதனால தான் இதுவரைக்கும் என்னால் பத்திரிகையாளரை சந்திக்க முடியல. அதான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் கேட்டிருக்காரு, எப்பா முதல்ல பொது வாழ்க்கைக்கு வந்ததற்கு பிறகு பத்திரிகையாளரை சந்திங்க. எல்லா நாட்டு விஷயத்திலையும் பாண்டிச்சேரியில் என்ன சொன்னீங்க? ரேஷன் கடையில் இல்லை, பொருளே இல்லை, பொருளே கொடுக்கல. அது ஏதோ ஒரு தகவல், இணைய தகவலை பார்த்து தப்பாக சொல்லிட்டாங்க, அவங்க தப்பாக எழுதிட்டாங்க. தப்பாக எழுதினதை பாண்டிச்சேரியில் திரு புஷி ஆனந்த் பெருந்த அரசியல் அனுபவ செறிவு பொதிந்த ஒரு மனிதர் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலேயே ரெண்டு கட்சிகளும் என்ன சொல்லுச்சு? அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்களா? ஃபுல்லாக ஒன்னோட கொஸ்டினாக இருக்கே சார் எனக்கு. சார்
விஜய்க்கு கண்டனம் சொல்லுங்க. முழுக்க முழுக்க எனக்கே ஒண்ணு. ஆமா சார். இப்போ இன்றைய இளைஞர்கள் எந்த விதமான வேலை வாய்ப்பும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இங்க இருந்து நீங்க சிங்கப்பூருக்கு போயிட்டீங்கன்னா அங்கு திரைப்படத்தை அது 3 மணி நேரம் கூடார செயல். விஜயோட பேச்சு அதிமுகவுக்குள்ளேயோ கட்சி கட்டமைப்புக்குள்ளேயோ அதிமுகவுடைய வாக்கு வங்கிக்குள்ளேயோ எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. என்ன சொல்றேன், மறைமுகமாக நின்று தாக்குவதில் வெற்றி பெற்றவர் யார் தெரியுமா? இந்தியாவிலேயே வீர சிவாஜி. அவருக்கு பேரு மலை எலி, மவுண்ட் ரேட் என்று சொல்லுவார்கள். நீங்கள் மறைமுகமாக எனக்கும் திமுகவுக்கும் போட்டி என்று சொல்லுகிறீர்கள். எந்த போட்டியும் நடக்கல. சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் தெரியல. 2026 தெரிய வரும். தெரிஞ்சதுக்கு பிறகு அது பார்ப்போம். ஆனால் அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் புரட்சி தலைவராக மாற முடியாது. ஒரு புரட்சி தலைவர் தான். கருப்பு எம்ஜிஆர் வந்தார், அதிமுகவுடன் கூட்டணி வச்சார், வெற்றி பெற்றார். இன்னைக்கு நீங்க இல்ல, அவங்க எல்லாரும் ஏன் நீங்க அன்னை தெரசா எடுத்துக்கலாம், எந்த தலைவன் எடுத்துக்கலாம், கன்சிராம் எடுத்துக்கலாம், மாயாவதி எடுத்துக்கலாம். ஆனா அண்ணாவையும் இது மட்டும் சொல்றீங்கன்னா நீங்க 50 தலைவர்கள் யார் யார் பேரை படத்துல வச்சிருக்கீங்க? அவங்க கொள்கை தலைவர் சார். அப்ப இவங்களா யாரு? அரசியல் தலைவர்கள், அரசியல் லாப தலைவர்கள். திமுகவில இருந்து கொஞ்சத்தை எடுக்கணும். அதிமுகவுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை சொன்னதுனால அங்கிருந்து கொஞ்சத்தை எடுக்கணும். ஆனா நாம உழைச்சு கொள்கையை சொல்லி வந்துடக்கூடாது சார். அரசியல் வெற்றி தானே சார் முக்கியம். போர்லயும் அரசியலையும் வெற்றி தானே முக்கியம். அந்த வெற்றிக்காக எந்த ஆயுதத்தை வேணா எடுக்கலாம்ல. ஏன் இதை எடுக்கிறீங்க, எடுக்க கூடாது? நீங்க எந்த ஆயுதத்தையும் எடுக்கலாம். ஆனால் இளைஞருடைய நேரத்தை, காலத்தை மூளை செலவு செய்து வெறும் பேச்சாலேயே நாம் வெற்றி பெற்று விடலாம் சொன்னா நீங்க சுதந்திர போராட்ட தியாகி வேலு நாச்சியார் அம்மா படத்தை வச்சிருக்கிறீங்க, அஞ்சலை அம்மாள் படத்தை வச்சிருக்கிறீங்க. ஆனால் முன்னாள் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா சகோதரி வந்தாங்களே, அவங்களுக்கு முதல்ல கட்சியில சேரும்போது ஒரு இருக்கை கொடுத்தீங்களா? ஏன்? அப்ப படத்துல மட்டும்தான் பார்த்துக்குங்க, படத்துல மட்டும்தான் பெண்களுக்கு பேசலாம், நடைமுறையில் பேசலாம். அக்னி சார், கற்பனை அரசியல்ல களத்தில் இருக்கிறாங்கன்றாங்க, கிரவுண்டில் இருக்கிறாருன்றாரு. ஆனால் எல்லாமே வாக்குச்சாவடியில் வாக்குகளாக மாறுமா? இந்தியாவுக்கே வழிநடத்தின பிரசாந்த் கிஷோர் 243 தொகுதியில் ஆள் நிப்பாட்ட முடியாமல் 238 நிப்பாட்டினார். பிரதமரை உருவாக்குனார், பல மாநில முதலமைச்சரை உருவாக்குனார். ஆனால் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உருவாக முடியல, இடைத்தேர்தலில் உருவாக முடியல, நடந்து முடிந்த பீகார் பொது தேர்தலில் உருவாக முடியல. இது கற்பனை அரசியல் செய்கிறாங்க. அதிமுக திமுக இதை கண்ணும் கருத்துமாக கவனித்து கொள்ள வேண்டிய அவசியம், பொறுப்பு, அத்தியாவசியம் அந்த 2 கட்சிகளுக்கு தான் இருக்கு. பிரசாந்த் கிஷோர் வாங்கிய வாக்குகள் 3.47%. இப்போ என்ன சொல்றாரு? என்னால் அரசியல் பண்ண முடியல, மாதம் 1000 ரூபா காசு கொடுங்க, அப்போ தான் அரசியல் கட்சி நடத்த முடியும்னு சொல்றாரு. 300 கோடி 400 கோடி வாங்கி பல அரசியல் கட்சிகளை ஆட்சி படத்துக்கு கொண்டு வந்தவர் மக்களிடம் இன்றைக்கு 1000 கோடி 2000 கோடின்னு கேட்குற அளவுக்கு வந்திருக்கின்றார். கற்பனை அரசியல் வேற, கட்டமைப்பு அரசியல் வேற, புகழ் அரசியல் வேற. உண்மையான புரட்சி தலைவரா அதிமுகவுக்கு தான் அந்த வாக்குகள் போகும். இவர்கள் பின்னாடி இருந்து இயக்க நினைத்து அரசியல் ஆக்கிரமிப்பு செய்ய நினைக்கிறார்கள். யார் செய்ய நினைச்சாலும் இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி.